இரண்டாம் கட்ட மக்களவைத் தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் நிறைவு. தமிழகத்தில் 39 மக்களவைத் தொகுதி, 18 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட 1392 பேர் மனு தாக்கல். நாடு முழுவதும் தேர்தல் ஆணைய பறக்கும் படை அதிரடி சோதனை. 540 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் வறுமையை ஒழிக்க சர்ஜிக்கல் தாக்குதல் நடத்தப்படும் ராகுல் காந்தி. வீடில்லாத ஏழை குடும்பங்களுக்கு அடுக்குமாடி வீடு வழங்கப்படும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. திமுக கூட்டணி வெற்றி பெற்றால்தான் தமிழகத்தில் வளர்ச்சிப் பணிகள் வேகமெடுக்கும். திண்டுக்கல் பிரச்சார கூட்டத்தில் ஸ்டாலின். நீதிமன்ற நடவடிக்கை மூலம் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு கைதிகளை விடுதலை செய்வதில் ஆட்சேபனை இல்லை. தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி விளக்கம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு குக்கர் சின்னம் வழங்க உத்தரவிட முடியாது என உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழ் மாநில காங்கிரசுக்கு சைக்கிள் சின்னம் வழங்க வாய்ப்பில்லை என்று உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். விரிவான செய்திகள். குரேஷியாவில் பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்துக்கு மன்னர் தோமஸ்லா விருது வழங்கி அந்நாட்டு அரசு கௌரவித்துள்ளது. இந்தியா குரேஷியா இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்தி ஒட்டுமொத்த உறவுகளில் முன்னேற்றம் ஏற்பட ராம்நாத் கோவிந்தின் சிறப்புமிக்க பங்களிப்பிற்காக அவருக்கு இந்த விருதினை குரேஷிய அதிபர் வழங்கினார். இரு நாடுகளின் மக்களுக்கிடையே நட்பையும் கூட்டுறவையும் மேம்படுத்தியதற்காகவும் இந்த விருது வழங்கப்பட்டது. இந்த விருதினை இந்தியா குரேஷியா நட்புறவுக்கு ராம்நாத் கோவிந்த் அர்ப்பணித்தார். குரேஷியா, பொலிவியா, சிலி ஆகிய 3 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக ராம்நாத் கோவிந்த் குரேஷிய தலைநகருக்கு நேற்று போய் சேர்ந்தார். அவருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இன்று அவர் குரேஷிய அதிபருடன் விரிவான பேச்சு நடத்தினார். இரு நாடுகளுக்கிடையே தூதுக்குழு நிலையிலான பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றன. இந்திய பொருளாதாரத்தை முன்னெடுத்துச் செல்லும் சக்தியாக அறிவு சார்ந்த விஷயங்கள் செயல்படுகின்றன என்றும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் உந்து சக்தியாக அவை செயல்படுவதாக குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். மும்பையில் உள்ள இந்திரா காந்தி ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிகழ்ச்சியில் 16வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் அவர் இன்று கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், சர்வதேச அளவில் போட்டிகளை சந்திக்கும் அளவிற்கு உயர்கல்வித்துறையிலும் ஆராய்ச்சித் துறையிலும் இந்திய இளைஞர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். உலகளாவிய அளவில் அறிவுசார் விஷயங்களுக்கு இந்தியா ஒரு சிறந்த நாடு என்பதை மீண்டும் நிரூபிப்பதற்கான காலம் தற்போது கணிந்துள்ளது என்று குறிப்பிட்ட அவர், கல்வி என்பது வருமானத்திற்காக மட்டுமல்ல என்பதை இளைய சமுதாயத்தினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். தொடர்ந்து முனைவர் பட்டம் உள்ளிட்ட பட்ட மேற்படிப்புகளில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி கௌரவித்தார். கேரளா, கர்நாடகா, மும்பை உயர்நீதிமன்றங்களுக்கான நீதிபதிகளை நியமிப்பது தொடர்பாக 16 வழக்கறிஞர்களை உச்சநீதிமன்ற கொலீஜியம் பரிந்துரை செய்துள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய், நீதிபதிகள் SA பாப்தே, NV ரமணா ஆகியோரை கொண்ட கொலீஜியம் இந்த பரிந்துரையை மத்திய அரசுக்கு அளித்துள்ளது. கேரள உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக ஸ்டானிஸ்லாஸ் டியஸ், முகமது நியாஸ், KK பால் ஆகியோரின் பெயர்களையும், கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக சவனூர் விஸ்வஜித் ஷெட்டி, சிங்காபுரம் ராகவாச்சார் கிருஷ்ணகுமார் உள்ளிட்ட 8 பேரையும், பம்பாய் உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக அவினாஷ் கரோத் உள்ளிட்ட 5 பேரையும் உச்சநீதிமன்ற கொலீஜியம் பரிந்துரை செய்துள்ளது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக் கழகமான இஸ்ரோ ஒரே நேரத்தில் 29 செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவ திட்டமிட்டு அதற்கான இறுதிக்கட்ட பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. ரேடார் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள எமிசாட் என்ற செயற்கைக்கோள் உட்பட 29 செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவ இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக் கழகம் திட்டமிட்டுள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஏவுதளத்திலிருந்து வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட உள்ளன. லித்வேனியா, ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து மற்றும் அமெரிக்க நாடுகளைச் சேர்ந்த செயற்கைக்கோள்களும் இதில் அடங்கும். இனி வருவது தேர்தல் செய்திகள். நாடாளுமன்ற தேர்தலில் 2ஆம் கட்டமாக வரும் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் 97 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு பெற்றது. தமிழகத்தில் மொத்தம் 1392 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர்.
நாடாளுமன்றத்திற்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடத்த திட்டமிடப்பட்டு ஏப்ரல் 11ஆம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் ஏற்கனவே வேட்புமனு தாக்கல் நேற்று முன்தினம் நிறைவடைந்துவிட்டது. 2ஆம் கட்டமாக தேர்தல் நடைபெறும் தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் அடங்கிய 97 தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு பெற்றது. இதில் தமிழகத்தில் இன்று மாலை வரை 39 மக்களவைத் தொகுதிகளில் போட்டியிட 1003 வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்துள்ளனர். இவர்களில் 880 பேர் ஆண்கள், 121 பேர் பெண்கள், 3ஆம் பாலின வேட்பாளர்கள் 2 பேர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்று இடைத்தேர்தல் நடைபெறும் 18 சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தம் 389 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். இவர்களில் 324 பேர் ஆண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வேட்புமனு தாக்கலுக்கு கடைசி நாளான இன்று திமுகவின் மத்திய சென்னை தொகுதி வேட்பாளர் தயாநிதி மாறன் தனது வேட்புமனுவை தொகுதி தேர்தல் அதிகாரியிடம் தாக்கல் செய்தார். இதேபோன்று அமமுக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள், சுயேட்சைகள் இன்று மனு தாக்கல் செய்தனர். நாளை வேட்புமனுக்கள் மீது பரிசீலனை நடைபெறும். மனுக்களை வாபஸ் பெற வரும் 29ஆம் தேதி கடைசி நாளாகும். அன்றைய தினமே களத்தில் இருக்கும் இறுதி வேட்பாளர்கள் விவரம் தெரியவந்துவிடும். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பறக்கும் படையினர் இதுவரை நடத்திய அதிரடி சோதனையில் நாடு முழுவதிலும் இருந்து சுமார் 540 கோடி ரூபாய் மதிப்பிலான நகை, பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தன. இதைத் தொடர்ந்து சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் உள்ளிட்டவை தொடர்பாக தேர்தல் பறக்கும் படையினர் உள்ளிட்ட பல துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி இதுவரை சுமார் 143 கோடியே 47 லட்சம் ரூபாய் பணமாகவும், 89 கோடியே 64 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மதுபானங்களும், 130 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களும், 162 கோடியே 93 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம், வெள்ளி, வைர நகைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. இது தவிர 12 கோடி ரூபாய் மதிப்பிலான பரிசுப் பொருட்கள் உள்ளிட்டவையும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பெண்களின் பாதுகாப்பை அம்மாநில அரசு உறுதிப்படுத்தி இருப்பதாக பிஜேபி தலைவர் அமித்ஷா கூறியுள்ளார். மொராதாபாத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், யோகி ஆதித்யநாத் தலைமையிலான பிஜேபி ஆட்சியில் கடந்த 2 ஆண்டுகளாக பெண்கள் மிகுந்த பாதுகாப்பாக வாழ்ந்து வருவதாக குறிப்பிட்டார். பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், பாலியல் குற்றங்கள் மிகவும் குறைந்துள்ளதாக கூறிய அவர், அன்னையின் பாதுகாப்பில் இருப்பது போன்று பெண்கள் வாழ்வதாக குறிப்பிட்டார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் மீது பெண்கள் தைரியமாக முன்வந்து காவல் நிலையத்திற்கு சென்று புகார் கொடுப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்த அமித்ஷா, பல்வேறு துறைகளிலும் உத்தரப்பிரதேசம் சிறந்து விளங்குவதாகவும் கூறினார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் வறுமை முற்றிலும் ஒழிக்கப்படும் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உறுதியளித்திருக்கிறார். ராஜஸ்தான் மாநிலம் சூரத்கடில் இன்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய அவர், வறுமையை எவ்வாறு ஒழிப்பது என்பது பற்றி காங்கிரஸ் கட்சி கடந்த 6 மாதங்களாக திட்டமிட்டு வருகிறது என்றார். காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ள 20% குடும்பங்களுக்கு குறைந்தபட்ச வருவாய் உறுதி திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்தால் நாட்டில் ஒருவர் கூட ஏழையாக இருக்க மாட்டார் என்றும், நாட்டிலிருந்து வறுமை முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வேலை வாய்ப்பின்மை குறைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் தலைமையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது 14 கோடி மக்கள் வறுமையிலிருந்து மேலே மீட்கப்பட்டனர் என்றும் ராகுல் காந்தி கூறினார். வீடில்லா ஏழை மக்களுக்கு சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டித்தரப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை நகரில் இன்று திருவல்லிக்கேணி, சிந்தாதிரிப்பேட்டை, கோட்டூர்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் அஇஅதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர் இந்த வாக்குறுதியை முன்வைத்தார். அஇஅதிமுகவையும் தமது அரசையும் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் உள்நோக்கத்தோடு விமர்சித்து வருவதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர், கொடநாடு கொலை வழக்கில் தம்மை சிக்க வைக்கும் எதிர்க்கட்சிகள் சதி செய்வதாக குற்றம் சாட்டினார். சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலும், மெட்ரோ ரயில் உள்ளிட்ட வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்துவதிலும் அதிமுக அரசு சிறப்பாக செயல்படுகிறது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். தமிழகத்தை மத்தியில் ஆளும் பிஜேபி அரசு பல்வேறு துறைகளில் புறக்கணித்து வருவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் திமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். பாலாற்றின் குறுக்கே ஆந்திரா தொடர்ந்து தடுப்பணைகளை கட்டி வருவதாகவும்,
இதை தடுக்க தமிழக அரசும் மத்திய அரசும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் வைகோ வேதனை தெரிவித்தார். ஆம்பூர் பகுதியில் தோல் தொழிற்சாலைகள் இருப்பதால் தொழிற்பேட்டைகள் அமைக்க வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் விடுத்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றும் வைகோ குறிப்பிட்டார். திமுக தலைமையிலான கூட்டணி தேர்தலுக்காக அமைந்த கூட்டணி அல்ல, மக்களுக்காக அமைக்கப்பட்ட கொள்கை கூட்டணி என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன் கூறியுள்ளார். திருவாரூர் தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தல் மற்றும் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி பொதுத் தேர்தலில் போட்டியிடும் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து விளம்பல் பகுதியில் பிரச்சாரம் செய்த அவர் இவ்வாறு கூறினார். காவிரி பிரச்சினை போன்ற தமிழக நலன் சார்ந்த விவகாரங்களில் கடந்த காலங்களில் திமுகவுடன் இணைந்து இந்திய கம்யூனிஸ்ட் பல்வேறு போராட்டங்களை நடத்தியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். நேர்மையான நியாயமான முறையில் தேர்தல் நடக்க வேண்டும் என்றால் நீண்ட காலமாக ஒரே இடத்தில் பணிபுரியும் அதிகாரிகளை மாற்ற வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மனு அளிக்கப் போவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சிகளுக்கு சின்னங்களை ஒதுக்கும் விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் முறையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். ஸ்டெர்லைட் விவகாரத்தில் 1000 பேரை காப்பாற்றுவதற்காக நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் எதிர்பாராத விதமாக 13 பேர் பலியானார்கள் என்று தூத்துக்குடி நாடாளுமன்ற பிஜேபி வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறிய கருத்துக்கு அவர் கண்டனம் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு குற்றவாளிகளை விடுதலை செய்யும் விவகாரத்தில் நீதிமன்றம் மூலமான நடவடிக்கையை காங்கிரஸ் எதிர்க்காது என்று அக்கட்சியின் மாநில தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 7 பேர் விடுதலையை அரசியல் காரணங்களுக்காக மேற்கொள்ள நினைப்பதை அனுமதிக்க முடியாது என்றார். முதலில் இந்த கொலை வழக்கு குற்றவாளிகள் 7 பேரும் தமிழர்களே இல்லை என்றும் அவர் கூறினார். கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அழகிரி, ஏழை எளிய மக்களுக்கு ஆண்டுக்கு 72,000 ரூபாய் வழங்கும் ராகுல்காந்தியின் திட்டம் சாத்தியமான ஒன்று என்றார். தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரத்திற்காக ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் விரைவில் வருவார்கள் என்றும் அவர் கூறினார். டிடிவி தினகரன் கட்சிக்கு குக்கர் சின்னத்தை வழங்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பதிவு செய்யாத கட்சிக்கு ஒரே சின்னத்தை வழங்க முடியாது என்ற தேர்தல் ஆணைய விதிப்படி டிடிவி தினகரன் கட்சிக்கு குக்கர் சின்னம் வழங்க முடியாது என்று உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கு விசாரணையின் போது தினகரன் தரப்பில் பொது சின்னம் ஒன்று வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடப்பட்டது. இதற்கு பதிலளித்துள்ள தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு, பொது சின்னம் வழங்குவது தொடர்பாக தேர்தல் ஆணையம் பரிசீலிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. தொடர்ந்து நடந்த விசாரணையில் கட்சியில் பதிவு செய்த போதிலும் நிரந்தர சின்னம் வழங்க 30 நாட்கள் ஆகும் என்ற தேர்தல் ஆணையத்தின் வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள், ஒரு கட்சிக்கு சின்னம்தான் முக்கியமான ஒன்று என்றும், எனவே தினகரன் கட்சிக்கு பொது சின்னம் வழங்க பரிசீலிக்க வேண்டும் என்றும் யோசனை தெரிவித்துள்ளது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு சைக்கிள் சின்னத்தை ஒதுக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த தேர்தலில் தஞ்சாவூர் தொகுதியில் மட்டும் போட்டியிடுகிறது. இந்த கட்சிக்கு ஏற்கனவே சைக்கிள் சின்னம் இருந்ததால் அதை தங்களுக்கு நிரந்தரமாக ஒதுக்க உத்தரவிட வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் அக்கட்சித் தலைவர் GK வாசன் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு இன்று உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மக்களவைத் தேர்தலில் குறைந்தது 2 தொகுதிகளில் போட்டியிட்டால்தான் பொது சின்னம் வழங்க முடியும் என்று தேர்தல் ஆணையம் விளக்கமளித்தது. அதை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்றம் தமிழ் மாநில காங்கிரசுக்கு சைக்கிள் சின்னத்தை வழங்க உத்தரவிட முடியாது என்று தீர்ப்பளித்தது. காங்கிரஸ் கூட்டணியை வெற்றி பெறச் செய்தால் 5 கோடி குடும்பங்களுக்கு மாதம் 6,000 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்துவோம் என்று புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், காங்கிரஸ் கட்சி அறிவித்த திட்டங்களின் பெயரை மாற்றி பாஜக செயல்படுத்தி வருவதாக கூறினார். ஏழை எளிய மக்களின் வாழ்வாதார பாதுகாப்பிற்காக 5 கோடி குடும்பங்களுக்கு மாதம் 6,000 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்துவோம் என்று அவர் அப்போது குறிப்பிட்டார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் அரசு வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் சார்பில் வாக்குப்பதிவுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாதிரி வாக்குச்சாவடி அமைத்து அரசு வனக்கல்லூரி மாணவ மாணவியர் மற்றும் பொதுமக்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் இயற்கையை பாதுகாப்பதன் அவசியம் குறித்தும் இந்த கண்காட்சியில் விளக்கப்பட்டது.
இதேபோன்று தருமபுரி மாவட்டம் காரிமங்கலத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை பயன்படுத்துவது குறித்தும் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதி செய்யும் எந்திரத்தின் செயல்பாடுகள் குறித்தும் இந்த நிகழ்ச்சியில் விளக்கமளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாவட்ட மகளிர் திட்ட அலுவலர் ஆர்த்தி, தேர்தலில் விதிமீறல் எதுவும் நிகழ்ந்தால் அது தொடர்பான புகார்களை அளிக்கலாம் என கேட்டுக் கொண்டார். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி நீலகிரி மக்களவை தொகுதி பற்றி ஒரு அலசல். நீலகிரி மக்களவை தொகுதி மலைகளின் ராணி என்று அழைக்கப்படும் நீலகிரி தொகுதி இயற்கை எழில் கொஞ்சும் பகுதியாகும். இத்தொகுதி உதகமண்டலம், கூடலூர், மேட்டுப்பாளையம், குன்னூர், அவினாசி, பவானிசாகர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதாகும். மலைகள், அருவிகள், தேயிலை தோட்டங்கள், பாக்கு மரங்கள், மலைச்சாரல்களில் விளையும் வகை வகையான காய்கறிகள் மற்றும் பழங்கள், வெலிங்டன் ராணுவ பயிற்சி மையம், தாவரவியல் பூங்கா, புனல் மின் நிலையங்கள், மலைவாழ் மக்களின் குடியிருப்புகள், பவானிசாகர் அணை, வர்த்தக மையமான அவினாசி ஆகியவை இத்தொகுதியில் குறிப்பிடத்தக்கவையாகும். நீலகிரி மக்களவை தொகுதியில் உள்ள மொத்தம் 13,49,740 வாக்காளர்களில் 5,87,991 ஆண்களும் 6,91,684 பெண்களும் உள்ளனர். 2014ஆம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுகவை சேர்ந்த சி. கோபாலகிருஷ்ணன் இத்தொகுதியின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, ஏரிகளுக்கு ஏற்படும் மாசு, தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சினை, மலைப்பகுதிகளில் திடக்கழிவு மேலாண்மை, மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள், வனவிலங்குகள் குடியிருப்புகளிலும் விளை நிலங்களிலும் நுழைவது மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கான வசதிகள் ஆகியவை இத்தொகுதியில் தீர்வுகளுக்காக காத்திருக்கின்றன. கூடலூர்ல பாத்தீங்கன்னா 3 ஸ்டேட்டோட ஜங்ஷன் ஆகிற இடம், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா 3 ஜங்ஷன் ஆகிற இடம். இங்க பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு போதிய பஸ் ஸ்டாண்ட் வசதி இல்லை. பாத்தீங்கன்னா டிராபிக் ரொம்ப இதாகுது. அதுக்காக ஒரு புது பஸ் ஸ்டாண்ட் ஒன்று கட்டி தரணும். நீலகிரியில வச்சு பார்த்தா கூடலூர் டெவலப்மெண்டே இல்லை. டூரிஸ்ட் ஏரியா சொன்னாவே டெவலப்மெண்டே இல்லாத ஒரு ஏரியா கூடலூர் மட்டும்தான். இங்க வாழ்வாதாரமே டீ தான். டீயை நம்பி தான் எல்லாருமே இங்க இருக்கோம். இங்க நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. பட் இப்போ இந்த ஜிஎஸ்டி எல்லாம் நிறைய பிசினஸ் நிறைய லாஸ் ஆயிட்டு. எங்களுக்கு இந்த டீ ரேட் கொஞ்சம் நல்லா வரணும். இந்த டைம்ல எல்லாம் எல்லாமே நிறைய பேருக்கு எல்லாம் ரேட் கிடைக்காம நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. பிரச்சனையும் வேலை வாய்ப்பு பிரச்சனையும் தீர்த்து தர நல்லாட்சி அமையணுங்கிறது எங்கள் மக்களுடைய விருப்பம். வரும் மக்களவை தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணியின் சார்பில் அக்கட்சியின் வேட்பாளராக போட்டியிடுகிறார் எம். தியாகராஜன். இவர் 1998ஆம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் பொள்ளாச்சி தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். திமுக தலைமையிலான கூட்டணியின் சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஏ. ராஜா அக்கட்சியின் வேட்பாளராக போட்டியிடுகிறார். இத்தொகுதியில் அஇஅதிமுகவிற்கும் திமுகவிற்கும் இடையே நேரடி போட்டி நிலவும் சூழ்நிலையில் இதர வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர். 17வது மக்களவையில் மலைகளின் ராணியின் குரலை எந்த வேட்பாளர் எதிரொலிப்பார் என்பதை மக்கள் முடிவு செய்யும் நாள் அடுத்த மாதம் 18ஆம் தேதி. மக்களின் தீர்ப்பு வெளியாகும் நாள் மே மாதம் 23ஆம் தேதி. திமுக கூட்டணி வெற்றி பெற்றால்தான் தமிழகத்தில் வளர்ச்சிப் பணிகள் வேகம் எடுக்கும் என்று திமுக தலைவர் மு. க. ஸ்டாலின் கூறியிருக்கிறார். திண்டுக்கல்லில் இன்று நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பேசிய அவர், மக்களின் நலனுக்காக திமுக கூட்டணி பாடுபடும் என்றார். தமிழகத்தில் ஆளும் அஇஅதிமுக அரசு மக்கள் நலனை பற்றி கவலைப்படவில்லை என்றும், இந்த தேர்தலுக்கு பிறகு மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று தாம் நம்புவதாகவும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். அடுத்து வருவது விரைவுச் செய்திகள். தமிழக ஆளுநர் மாளிகையில் மகாத்மா காந்தியின் வாழ்க்கை வரலாறு குறித்த புகைப்பட கண்காட்சி இன்று நடைபெற்றது. மகாத்மா காந்தியின் 150வது ஆண்டு பிறந்த தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்த புகைப்பட கண்காட்சியை தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் திறந்து வைத்து பார்வையிட்டார். நிகழ்ச்சியில் ஆளுநரின் செயலர் ராஜகோபால் உட்பட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். பள்ளி மற்றும் கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் இந்த புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டனர்.
சேம நலநிதிக்கு சந்தா செலுத்தாத 5970 வழக்கறிஞர்களை இடைநீக்கம் செய்து பிறப்பித்த உத்தரவை 2 வார காலத்திற்கு நிறுத்தி வைப்பதாக தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இடைநீக்கம் செய்யப்பட்ட வழக்கறிஞர்கள் தொடர்ந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது நோட்டீஸ் அனுப்பாமல் இடைநீக்கம் செய்வது பார் கவுன்சில் விதிகளுக்கு புறம்பானது என்பதால் இந்த உத்தரவை நிறுத்தி வைக்க வேண்டுமென வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் வாதிடப்பட்டது. இந்த வாதத்தை மறுத்த பார் கவுன்சில் தரப்பு சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்களுக்கு தனிப்பட்ட முறையில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாக தெரிவித்தது. மேலும் இடைநீக்க உத்தரவை 2 வார காலத்திற்கு நிறுத்தி வைப்பதாக உத்தரவாதம் அளித்தது. இதனையடுத்து வழக்கு ஏப்ரல் 11ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. இலங்கை அருகே நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 13 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் நெடுந்தீவு அருகே நேற்று மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை பகுதியில் மீன்பிடித்ததாக கூறி அந்நாட்டு கடற்படையினர் கைது செய்தனர். தமிழக மீனவர்கள் 13 பேரை கைது செய்ததோடு அவர்களிடமிருந்த 3 விசைப்படகுகளையும் பிடித்துச் சென்ற அவர்கள் காங்கேசன்துறை முகாமில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிகிறது. இதற்கிடையே ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்களை கச்சத்தீவு அருகே இலங்கை கடற்படையினர் விரட்டி அடித்ததாகவும் அதனால் மீனவர்கள் மீன்பிடிக்காமல் திரும்பியதாகவும் கூறப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தூர்தர்ஷன் மற்றும் யூனிசெஃப் சிஎம்எஸ் சார்பில் சென்னை தொலைக்காட்சி நிலையத்தில் பாலின சமத்துவம் குறித்து விழிப்புணர்வு பயிலரங்கம் இன்று நடைபெற்றது. இந்த பயிலரங்கத்தில் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பாலின சமத்துவம் மிக்க நிகழ்ச்சிகளை தயாரிக்குமாறும் மக்களுக்கு அதன் மூலம் பாலின சமத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டது. இந்த பயிலரங்கில் தூர்தர்ஷனின் தலைமை இயக்குநர் சுப்ரியா சாஹூ அவர்கள் கலந்து கொண்டு பாலின சமத்துவம் பற்றி விளக்கி பேசினார். சென்டர் ஃபார் மீடியா ஸ்டுடியோஸின் தலைமை இயக்குநர் வசந்தி மற்றும் பத்திரிகையாளர் கவிதா முரளிதரன் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் பாலின சமத்துவம் குறித்து விளக்கினார். இந்நிகழ்ச்சியில் தூர்தர்ஷனின் தெற்கு மண்டலத்தின் கூடுதல் தலைமை இயக்குநர் டாக்டர் ராஜ்குமார் உபாத்யாய், சென்னை தொலைக்காட்சி நிலையத்தின் துணை தலைமை இயக்குநர் தானுவலிங்கம், நிகழ்ச்சி பிரிவின் தலைவர் டாக்டர் வசுமதி ராஜன், தொலைக்காட்சியின் அலுவலர்கள் மற்றும் யூனிசெஃப் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியை சுமன் சஞ்சய் அகர்வால் ஒருங்கிணைத்தார். தொடர்வது உலகச் செய்திகள். பாகிஸ்தான் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அந்நாட்டு முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபுக்கு 6 வார கால இடைக்கால ஜாமீன் வழங்கி அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நவாஸ் ஷெரீப் தமக்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்படுவதாக கூறி ஜாமீன் மனு அளித்திருந்தார். இந்த மனுவை இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்த நிலையில் அந்நாட்டு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அடங்கிய அமர்வு நவாஸ் ஷெரீப் மருத்துவ சிகிச்சை பெற 6 வார காலத்திற்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்தது. எனினும் மருத்துவ சிகிச்சையை காரணம் காட்டி நாட்டை விட்டு வெளியே செல்வதற்கும் தடை விதித்துள்ளது. மலேசியாவின் இப்போ நகரில் நடைபெறும் அஸ்லான் ஷா ஹாக்கி போட்டித் தொடரில் 3வது லீக் ஆட்டத்தில் இந்தியா மலேசியா அணிகள் தற்போது விளையாடி வருகின்றன. மற்ற ஆட்டங்களில் ஜப்பான் அணி கனடா அணியையும், போலந்து அணி தென்கொரியா அணியுடனும் விளையாடுகின்றன. இந்தியா தென்கொரியா இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இரு அணிகளும் தலா 1 கோல் போட்டதால் ஆட்டம் டிராவில் முடிந்தது. ஒரு போட்டியில் வெற்றி பெற்று ஒரு போட்டி டிரா ஆனதால் 6 அணிகள் விளையாடும் போட்டிகளில் இந்தியா 4 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் உள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தில்லி கேபிட்டல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. தில்லி ஃபெரோஸ் ஷா கோட்லா மைதானத்தில் தற்போது நடைபெற்று வரும் இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற தில்லி கேபிட்டல்ஸ் அணி பேட்டிங் செய்து வருகிறது. இதுவரை அந்த அணி 6.3 ஓவர் முடிவில் 1 விக்கெட் இழப்பிற்கு 42 ரன் எடுத்துள்ளது. இனி வானிலை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் இன்று வறண்ட வானிலையே காணப்படுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக சேலத்தில் 40 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியிருந்தது. தருமபுரியில் குறைந்தபட்சமாக 20 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானது என்று வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. தமிழ்நாட்டின் உட்புற பகுதிகளான வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல் உட்பட 10 மாவட்டங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும்.
சென்னையை பொறுத்தவரை பகலில் வானம் தெளிவாக காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இரண்டாம் கட்ட மக்களவைத் தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் நிறைவு. தமிழகத்தில் 39 மக்களவைத் தொகுதி 18 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட 1392 பேர் மனு தாக்கல். நாடு முழுவதும் தேர்தல் ஆணைய பறக்கும் படை அதிரடி சோதனை. 540 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் வறுமையை ஒழிக்க சர்ஜிக்கல் தாக்குதல் நடத்தப்படும் ராகுல் காந்தி. வீடில்லாத ஏழை குடும்பங்களுக்கு அடுக்குமாடி வீடு வழங்கப்படும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. திமுக கூட்டணி வெற்றி பெற்றால்தான் தமிழகத்தில் வளர்ச்சிப் பணிகள் வேகம் எடுக்கும். திண்டுக்கல் பிரச்சார கூட்டத்தில் ஸ்டாலின். நீதிமன்ற நடவடிக்கை மூலம் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு கைதிகளை விடுதலை செய்வதில் ஆட்சேபனை இல்லை. தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி விளக்கம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு குக்கர் சின்னம் வழங்க உத்தரவிட முடியாது என உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழ் மாநில காங்கிரசுக்கு சைக்கிள் சின்னம் வழங்க வாய்ப்பில்லை என்று உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.